வணக்கம். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்பதற்கேற்ப இன்று எங்கள் ப்ரீகே குழந்தைகள் உங்களை வியக்க வைக்கும் வகையில் தங்கள் தமிழ் திறனை வெளிக்காட்ட உள்ளார்கள். உங்களின் ஊக்கம் மற்றும் கரகோஷங்களுக்காக இதோ எங்கள் மாணவர்கள். குருநேற்றம் எப்படி போர்களையெல்லாம் எனக்கு கைவந்த கலை தந்தகத்தின் ஜோட பார்க்கன்னு என்ன சொல்வாங்க. வெள்ளையினை பொருள் விருத்தி என் சிவகங்கை சிமையை மீட்டெடுத்து தலை நிமிர்ந்து நின்றார் வீரத்தமிழ்ச்சி நான். ஓடி விளையாட பாப்பா, நீ எனக்கு லகாடு பாப்பா. கூடி விளையாட பாப்பா, ஒரு குழந்தை விளையாட பாப்பா. காலையில் ஒரு படிப்பு, பெண் கழிவு தரும் நல்ல பாட்டு. மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்க படித்து கொள்ளப்பா. செல்வத்துள் செல்வம் சரி செல்வம் அச்செல்வம் செல்வத்துளெல்லாம் கலை. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நான் யானி மங்கம்மா, நான் மடவையேன் யானி, நான் முகலாய மன்னரை அடித்த போரிட்டை. நான் மதுரை மீனாட்சிக்கு ஊன்றல் திருவிழாயை ஆறாம் பெற்றேன். எனக்கு எல்லாம் மதமும் சம்மதம். மரம் பொறுக்கிறது, பூமி விழுகிறது, உதக்க வேணும். சித்தி வானகட்டவனே காத்தை விட்டு வெளியேறு. வணக்கம், என் பேர் காவ்யா பாரதி. இன்னைக்கு நான் தமிழ் பெருமையை பத்தி பேச போறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வாக்கியமே தமிழ் பெருமையை பத்தி சொல்லுது. இதுக்கு மேல நான் வேற என்ன சொல்ல, இருந்தாலும் சொல்றேன் கேளுங்க. பொதுவா மற்ற மொழியில இருக்க நூல்கள்லாம் அந்தந்த நாடு மொழி இனம் பத்தி தான் சொல்லுது. ஆனா நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் உலக மக்கள் எல்லாருக்கும் வாழ்க்கை தத்துவத்தை சொல்ற நூல் இருக்குது. ஆமாங்க, நான் திருக்குறள் பத்தி தான் பேசுறேன். திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம்னு 3 பாகமா பிரிச்சு வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக்கிறார் திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஒரு தமிழன் தானே. இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. விமானத்தை ரைட் பிரதர்ஸ் கண்டுபிடிச்சாங்க. ஆனா சிலப்பதிகாரத்துல நம்ம
பெற்றிருக்காங்கன்னு தெரியுமா? இவங்களும் தமிழர் தானே. இவங்கள மாதிரி நான் தமிழ்நாட்டுல பிறந்தேன்னு நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்குது. அதனாலதான் திரும்ப சொல்றேன், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழர் பாரம்பரியம் இவங்களுக்குலாம் என்ன வயசு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு 3, 4, 5 வயசுக்குள்ள தான். என்ன அழகா தமிழ் பேசியிருக்கிறாங்க. இந்த வயசுல அவங்களுக்கு அவங்க சொன்ன கருத்துக்கள் அவங்களுக்கு எவ்வளவு புரிஞ்சுதோ இல்லையோ, நம்ம கொஞ்சம் கத்துக்கிட்டோம். அதில் அது சின்ன வயசுலயே அவங்களுக்கு அந்த மனசுல அந்த விதையை ஊன்றி விட்டால் கண்டிப்பா நம்மளோட பாரம்பரியமும் நம்மளோட பண்பாடும் நம்மளோட வீரமும், திருப்புகழ் பத்தி சொன்னாங்க, பாரதியார் பத்தி சொன்னாங்க, நம்மளோட